கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த ஜூன் மாசம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, வாசித்த பிரசங்கி 7:8 தயவு செய்து மறுபடியும் ஒரு விசை கோச்சுக்காம பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம் சத்தமா. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் உத்தமன், இதுதான் வாக்கு தத்துவம். என்னடா இது ரொம்ப குட்டியா இருக்கு இந்த வரி அப்படின்னு சொன்னா, இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. சிறு துளி பெரு வெள்ளம் போல இந்த பொறுமை ரொம்ப அவசியம் ஒவ்வொருத்தருக்கும். கை தூக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்கிறவங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப பொறுமைங்க அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு உங்க இருதயத்துல ஆழத்துல யோசனை பண்ணி பாருங்க பாபு. நான் பொறுமையா தாங்க இருக்கிறேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, நான் பொறுமையா தாங்க இருக்கேன் எங்க மனைவிட்ட, என் பிள்ளைகிட்ட நான் ரொம்ப பொறுமையா தாங்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இந்த பொறுமை ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பாதையில இந்த பொறுமை ரொம்ப அவசியம். இந்த பொறுமை இல்லாத நிறைய பேர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறாங்க. அது கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இல்ல இயேசுவை அறியாதவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு உலகத்துல இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த ஆத்திரம் எப்ப பிறக்கும் அப்படின்னா, அந்த பொறுமை இழந்து போகும்போது ஆத்திரம் உண்டாகும். இதனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னா, எந்த மனுஷன் தன்னுடைய பொறுமையை இழந்து போகிறானோ அந்த மனுஷனுக்கு தான் நஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் நீ பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு மாசம். எதை செய்தாலும் நீ பொறுமையா செய்யணும். எதை யோசித்தாலும் நீ பொறுமையா யோசிக்கணும். எதை பேசினாலும் நீ பொறுமையா பேசணும். சிந்தனையோடு கூட பேசணும். அப்படியே டக்கு டக்குன்னு வாயில வார்த்தை விட்டுறக்கூடாது. சீக்கிரமா ப்ராமிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்க வரோம், நாங்க செய்யறோம், இதை பண்ணிடுறோம். இல்லவே இல்லை. பவுல் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா நாங்கள் உங்களை பார்க்கிறோம். எது? ஊழியத்துக்கு. ஊழியமா இருந்தாலுமே இங்க பவுல் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறோம் அப்படின்னு ஊழியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்யாம விட்டுருவாரா, அது அவருடைய ஊழியம் இல்லைன்னு சொல்லி விசுவாசத்தோட பிராமிஸ் பண்ணிடுறாங்க. சிஸ்டர், பிரதர், கண்டிப்பா நாளைக்கு நான் இருப்பேன் அப்படி சொல்லவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ தடைகளை பார்த்தவர், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் எதிர்நீச்சல் போட்டவர். அதாவது இங்க புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றி நடந்த இந்த 12 சீஷர்களை காட்டிலும் இந்த பவுலுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எத்தனை அடி, எத்தனை இடத்துல அவமானம், போற இடத்துல எல்லாம் பிசாசு துரத்திக்கிட்டு இருக்கான். சந்தைக்கு போனா பிசாசுனால ஏவப்பட்ட ஒரு மனுஷி பவுலை குறித்து பேசிக்கொண்டு அந்த எவ்வளவு இரிட்டேஷன். ஆனா எல்லாவற்றிலும் ஒரு பொறுமை உள்ளவரா இருந்து ஒரு சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை மட்டும்தான், நாளைக்கு வருவேன், அந்த இடத்துல ஊழியம் செய்ய நான் வருவேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்காம அழகா எல்லாமே அவருடைய டிபெண்டன்சி எங்க இருக்கு, அவர் யாரை சார்ந்து இருக்கிறார், உங்க பேச்சிலே நீங்க காண்பிக்கணும், உங்க செய்கையிலே காமிக்கணும். நான் இயேசுவை சார்ந்து இருக்கிறேன். பவுல் காமிக்கிறாரு, கர்த்தருக்கு சித்தமானா, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா நான் உங்களை பார்ப்பேன், அந்த இடத்துல ஊழியம் உங்களுக்காக நான் செய்வேன், சுவிசேஷ வார்த்தையை நான் சொல்லுவேன். இதுதாங்க ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு அழகு. இதைதான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு பொறுமை நீங்க யோசனை பண்ணி பேசணும். யாரா ஒருத்தர் கூப்பிட்டாங்க, யாரா ஒருத்தர் உங்களை ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க அப்படிங்கிற போது ஒரு தடவை 2 தடவை யோசனை பண்ணி ஆவியில உற்சாகமானவர்களா இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை எந்த வகையில பேச வைக்கிறாரோ நீங்க பேசணும். எமோஷனலா வீக் ஆகி யாராவது ஒருத்தர் அழுகும் போது இல்ல நல்லா பேசும்போது எமோஷனலா நிறைய கிறிஸ்தவங்க எமோஷனலா வீக்கா இருக்கீங்க. என்ன சொல்லலாம்? எமோஷனலா வீக்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன். நம்ம முன்னாடி இழகின மனசோட அழுதா உடனே ஓகே சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. பாவம் போல முகத்தை வச்சு கேட்டா சரி எடுத்துக்கோ
இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. எது நல்லது எது கெட்டது அதை சிந்தித்து, இரண்டாவது நாம் அந்த பிள்ளை கேட்கிறத நான் செய்வதற்கு தேவ சித்தமா, இதை நம்ம சிந்திக்கணும். இதுக்கு தேவை பொறுமை. பாருங்க, இந்த பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையாக பரிசுத்த வேதாகமத்துல நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வானங்களையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு மனுஷனை குறித்து அவரே சாட்சி சொல்லி இருக்கிறார். வாயை திறந்து வாசிங்களா. ஆமென். பாருங்க, அதாவது இது யார் சொல்ற சாட்சின்னா சாதாரண மனுஷன் சொல்லுகிற சாட்சி அல்ல, தேவன் சொல்லுகிற ஒரு சாட்சி, கர்த்தர் சொல்லுகிற ஒரு சாட்சி. அவர் சொல்றாரு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி, இதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மனிதரை காட்டிலும். இந்த இடத்துல அருமையா அந்த மோசையை குறிச்சு பூமியில் உள்ள, அப்போ என்ன மனுஷன் சொல்ல முடியும்? அதாவது இங்கிருந்து நம்ம என்ன சொல்லலாம், பக்கத்துல என்ன இடம் இருக்கு? சுல்தான் பட்டை இருக்கா? இங்கிருந்து உங்க கண்டு சுல்தான் படையை பார்க்க முடியுமா? அப்போ இந்த வார்த்தையை சொல்றதுக்கு மனுஷனால சொல்லவே முடியாது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு அடையாளம். ஆண்டவர் சொல்றார், பூமியில் உள்ள சகல மனுஷரை காட்டிலும் மோசே சாந்த குணமுள்ளவர். என்னங்க சாந்தம் தானே போட்டிருக்கு, பொறுமையும் போட்டிருக்கு அப்படின்னா பொறுமையும் சாந்தமும் ஒண்ணுதாங்க, ஒரே அர்த்தம் தான். ஆண்டவர் சொல்றார், நீ சாந்தம் உள்ளவனா இருக்கிறான் மோசே, பொறுமை உள்ள ஒரு மனிதனா இருக்கிறான். அது எப்படிப்பட்ட ஒரு பொறுமை அப்படின்னா, அந்த ஆகமம் புஸ்தகங்களை நீங்க 5 ஆகமம் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 ஆகமத்துல மோசேவுடைய நாட்கள்ல வாழ்ந்த சமயத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. மலை மேல கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவருடைய கூடாரத்தை கட்டுவதற்கும் அந்த கூடாரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அமைப்புகளை எப்படியெல்லாம் செய்யணுங்கிறதுக்கும் அவர் பேசியிருப்பார். அதையெல்லாம் நீங்க வாசி பார்த்துருக்கீங்களா? ஒரு தலையை அசைய மாட்டேங்குது. வாசிச்சு பாருங்க. எனக்கு அப்படியே ஒரு பக்கம் என்ன சொல்றதுன்னா தலை சுத்திருச்சு. எப்படா இந்த மோசே இதெல்லாம் ரொம்ப கவனமா கேட்டிருக்கிறாருன்னு எனக்கு கைப்பிடிச்சு. பரிசுத்த பலிபடம் எப்படி இருக்கணும், அந்த பலிபடத்தின் மீது என்னென்ன துணி இருக்கணும், அந்த துணிக்கு மேல என்ன கலர் இருக்கணும், அந்த துணியினுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கணும், அப்பா அது எத்தனை முழங்கள் இருக்கணும், எத்தனை அளவு இருக்கணும், ஒரு காணிக்கை பெட்டி எப்படி இருக்கணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் டிசைன ஆண்டவர் அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதையெல்லாம் கேட்டு அப்படியே செய்தவர் தான் மோசே. ஹல்லேலூயா. ஒன்றும் கூட்டல ஒன்றும் குறைக்கல. என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை தான் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு பொறுமையான ஒரு மனுஷன். சரி, இரண்டாவது அங்க பிரசங்கில பார்த்தோம், பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் இல்லையா? அப்ப பெருமை இருக்க கூடாதுங்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். அதே மோசே, வேற யாரையும் நம்ம எடுக்க வேண்டாம், அதே மோசேக்கு பெருமை இல்லை. எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த மோசேக்கு பொறுமை இருந்தது. நம்ம வசனத்தை பார்த்துட்டோம் இல்லைங்களா? என்னங்க ஒருத்தர் பேச மாட்டேன், சோர்வா போச்சா? பொறுமை இருந்தது மோசேக்கு, ஆனா பெருமை இல்ல. எதை வச்சு நான் சொல்றேன்னு உங்களால சொல்ல முடியுமா? பெருமை இல்ல. எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஆண்டவர் தேர்வு செஞ்சு பார்வோன் மொழி எடுத்துறாரு. பார்வோன்கிறது ராஜா சர்வ சாதாரணமான ஒரு மனுஷன் இல்ல, 100ல ஒருத்தர் கிடையாது பார்வோன். அந்த பார்வோனுடைய இருதயம் கடினம்னு சொல்லி வேதத்துல தேவனே சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட பார்வோனுக்கு முன்னாடி எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மூலமா செய்தார். படிச்சிருக்கிறோமா? எத்தனை அற்புதம், நடுங்கிட்டாரு. அதாவது சும்மா போய் பார்வோன்ட்ட எங்க ஜனங்களை விடுதலை செய்ய, 430 வருஷம் உனக்கு அடிமையா வாழ்ந்துட்டாங்க, எங்க ஜனங்களை முதல்ல விடுதலை செய்யன்னு கேட்டா போடா வெளியிலன்னு இருப்பாரு. ஆனா அந்த பார்வோனை நடுநடுங்க வைத்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ஒரே ஒரு இதோ தேவ மனுஷன், வேற யாரும் இல்ல, மோசே. ஏன் ஆண்டவர் அந்த மனுஷனை சூஸ் பண்ணார் தெரியுமா? அவனுக்குள்ள பெருமை இல்ல.
பெருமை உள்ளவனுக்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எதிர்த்து நிற்பாராம். எங்கேயாவது போட்டிருக்கான்னு பாருங்க. ஒரு தேவ மனுஷனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா அவனுக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத வேற பாப்பாரு. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி ஆண்டவர் பாப்பாரு. ஹல்லேலூயா. எக்ஸ்ரேக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கும் வித்தியாசம் இருக்கு. எக்ஸ்ரேன்னா சர்வசாதாரணமா தான் தெரியும். ஆனா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது முழுசா எல்லாமே என்ன பிரச்சனைங்கிறத டீடைல்டா நம்ம வியூ பண்ணலாம். இன்னும் நிறைய ஸ்கேன்ஸ் இருக்கு டெக்னாலஜி வைஸ்ல. அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஒரு மனிதனை சூஸ் பண்றாருன்னா, ஒரு மனுஷனை இதோ ஜனங்களுக்கு முன்னாடி நிறுத்துறாருன்னா அவர் என்ன பாப்பாருன்னா, முதல்ல இவனுக்குள்ள பெருமை இருக்குதா? காசு பணம் வரும்போது பெருமை வருமா? பேரு புகழ் வரும்போது பெருமை வருமா? ஜனங்க கூட்டம் வரும்போது பெருமை வருமா? அதை சிந்தித்து பார்க்கிறவர். ஏன்னா 1 பேதுருல வசனம் சொல்லுகிறது, ஒரு நாட 1000 வருஷமாய் பார்க்கிறவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ளவர் தெரியுமா? நம்ம சர்வசாதாரணமா இடம் போட்டுறோம். யாராவது ஒருத்தர் பேசும்போது இவங்க எப்படிதான் இல்ல, ஆண்டவர் அப்படி இல்ல. 1000 வருஷத்துக்கு பார்க்கிறவர். அவருடைய கண் அப்படி அவ்வளவு தூரத்துக்கு இருக்குதுன்னா நம்மை உருவாக்கினவர். அவர் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரிக்கு தான் தெரியும் அந்த மிஷினுடைய குவாலிட்டி என்ன, அந்த மிஷின் எவ்வளவு நாள் உழைக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது மோசே ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னா, இவனுக்குள்ள ஒரு பெருமை வராது. அதனாலதான் ஆண்டவர் சூஸ் பண்ணி இவன் என்ன சொல்றான் ஆரம்பத்துல, மோசே என்னை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை ஊற்றுங்க, எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன், என்னை ஊற்றுங்க, தயவு செஞ்சு ஊற்றுங்க ஆண்டவரே. யார் தன்னை தாழ்த்தி ஓடுகிறார்களோ ஆண்டவர் அவங்களை விடவே மாட்டார். நீதான் எனக்கு வேணும், கிளம்பு, பார்வோன் மொழி நெல்லு. பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் பார்வோனை நடுநடுங்க வைத்தது. பார்வோனுடைய குழந்தையின் மீது ஏதோ மோசே மூலமா ஆண்டவர் பேசின வார்த்தை விழுந்தது. தவக்கலைகள், எத்தனை வாதைகள் பா. ஆனா அங்க டிஃபரன்ஸ் ஒரே ஊர்ல, அதாவது இந்த தெரு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் வீட்டிலையும் நடக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் காண்பித்தார். தேவனுடைய பிள்ளைங்க வீட்டுக்குள்ள ஒரு வாதம் உள்ள நுழைய முடியல. கொப்பளங்கள் பா, எத்தனை வகையான கொப்பளங்கள், அதாவது தாங்க முடியாத வகையில பிரச்சனை, தவளை, கொப்பளம், இன்னும் ஏகப்பட்ட காரியம், அத்தனை வாதைகளும் கீழ்ப்படியாதவங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஆனா கீழ்ப்படுகிற கர்த்தருடைய ரத்தத்தை தொளித்த வீட்டுக்குள்ள நுழைய முடியல. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தர் காண்பித்தார். அதையெல்லாம் பார்த்து தாங்க அந்த பார்வோன் சும்மாவெல்லாம் அந்த ஜனங்களை விடுதலை செய்யல. அதையெல்லாம் பார்த்து ஐயோ இவன் பின்னாடி இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு பார்த்து அந்த மோசேக்கு விட்டுட்டார். நீ கூட்டிட்டு போயிரு, உன் ஜனங்களை கூட்டிட்டு போயிரு. அப்போ இந்த மனுஷனுக்குள்ள பெருமையே இல்லை. அல்லேலூயா. பல கோடி ஜனங்க, அதாவது இன்னைக்கு எல்லாம் ஒருத்தர் 2 பேர் வந்துட்டாலே அந்த பெருமை வந்துடும். ஆமே. ஒரு 100 பேர் வந்துட்டாலே அந்த பெருமை வந்துடும். என்னை நம்பி இத்தனை ஜனங்க இருக்காங்க அப்படின்னு. ஆனா பல கோடி ஜனங்களை என் ஆண்டவராகிய கர்த்தர் மோசையை நம்பி கொடுத்த போது கூட மோசேக்கு பெருமையே இல்லை. ஆனா உனா ஓடி போய், ஆண்டவரை நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, நான் என்ன பேசணும் ஆண்டவரை, ஏதோ நீர் எனக்கு கொடுத்த ஜனங்க தண்ணி குடிக்கிறாங்க, அந்த தண்ணி கசப்பா இருக்குது. அப்ப போய் என்ன செய்யறாரு மோசேனா, தன்னுடைய சொந்த புத்தியை யூஸ் பண்ணி எதுவுமே செய்யல, ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு. ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, இதோ அந்த ஒரு மரத்தை காண்பிச்சு அதை வெட்டி போடு, மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறிட்டு. இன்னொரு பக்கம் வானத்தின் மன்னாவை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனா இந்த ஜனங்க மன்னாவை சாப்பிட்டுட்டு, என்னது மன்னாவே சாப்பிட்டு இருக்கிறோம், பிரியாணி எத்தனை நாள் சாப்பிட முடியும்? அல்லேலூயா. இப்பதான் கேட்டோம், சாம்பார்னா எல்லாருடைய முகமும் மாறிடுதான். சாம்பார் வச்சா வீட்டுல எல்லாருடைய முகமும் கூலி குறுகி போய் உம்முன்னு போயிருது அப்படின்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு காரியம் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது சாப்பிட்டதையே சாப்பிடும் போது அப்படி உண்டான போதும் மோசே தன்னுடைய காரியத்தை எங்கேயும் கொண்டு வைக்கல, ஆண்டவரையே போய் தேடினான். ஒரு இடம் வச்சிருந்தான். ஒரு இடத்துல போய், அதாவது என்ன இடம்னா அங்கெல்லாம் இப்ப இருக்கிற நம்ம வீட்டுல ஒரு சின்ன இடம் மாதிரி இல்ல, தனித்து போய் தேவ சமூகத்திலே மோசே ஜெபித்தான்.
இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைங்க கேக்குறாங்கப்பா, வானத்தின் மன்னாவையே சாப்பிடுறாங்களாமாப்பா, வேற ஏதாவது காடை எல்லாம் கேக்குறாங்க ஆண்டவரே, நான்வெஜ் கேக்குறாங்க ஆண்டவரே. அதை கேட்டவன ஆண்டவர் என்ன செய்யறார்? டிக்ளேர் பண்ணிட்டார். என்ன டிக்ளரேஷன்னா, கீழ்காற்றை இதோ வலதுபுறம் இடதுபுறம் வீச செய்து அப்படியே ஆங்காங்க இருக்கிற காடைகளை அப்படியே கொண்டு வந்து குமிச்சுட்டார். எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கோ. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கறதையெல்லாம் கொடுக்கிறவர். ஆனா கேட்கணும். இங்க இந்த மனுஷன் இருந்த குவாலிபிகேஷன் என்னன்னா, பெருமை இல்லை. ரெண்டாவது, அவரையே சார்ந்திருந்தான். எத்தனை ஜனங்க பின்னாடி நின்னாலும், தலைவன் சொன்னாலும், இந்த மோசைக்குள்ள தலைவன்கிற வார்த்தை வரவே இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் யாரை உயர்த்துவார், யாரை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, ஒரு கூட்ட ஜனம் வந்தோன்னா ஜனங்க சொல்றதை கேட்கிறதா இதோ முன்னாடி நிக்கிற மனுஷனை கட்ட தொட மாட்டார். அதே மாதிரி ஜனங்களை வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டுகிற இல்ல, அவனையும் தொட மாட்டாரு. இதோ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரையே சார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதங்களையும் வாய்க்காம செய்வார். நான் எனக்கு ஒரு காரியம் என்னன்னா, மோசேவும் தண்ணிய ரத்தமா மாத்தினாரு இல்லைங்களா? அதே மாதிரி பார்வோன் கூட இருக்கிற மந்திரவாதிகள்ல பயங்கரமான ஒரு பெரிய உச்சக்கட்ட மந்திரவாதிகள்ல இருந்தாங்க, வேதம் சொல்லுகிறது. அந்த மந்திரவாதிகள் என்ன செய்யறாங்க, இது என்ன பெரிய வேலை, நாங்களும் பண்றோம் அப்படின்ட்டு அந்த தண்ணிய ரத்தமா மாத்திட்டாங்க. படிச்சிருக்கிறீங்களா? அப்ப நான் ஒன்னு யோசனை பண்ணேன், என்னன்னா, இந்த மோசேக்கு விரோதமா இந்த மந்திரவாதிகளை வைத்து பார்வோன் மந்திரவாதங்கள் ஏவாமையா இருப்பாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதாவது ஜனங்க மேல கை வைக்கிறத காட்டிலும் எங்க தலையோ அங்க தலை மேலதான் கை வைப்பான் பிசாஸ். ஜனங்களை வழி நடத்துகிற மனுஷனுக்காக நீங்க ஏன் ஜெபிக்கணும், ஏன் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன் ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா இதுதான் காரணம். ஜனங்களை சிதறடிக்கிறதுக்கு இங்க முன்னாடி நின்று நடத்துறான் பாருங்க, இந்த மனுஷனை தான் பிசாசு கை வைக்க பயங்கரமா எழும்புவான். அப்படிதான் மோசே மேல எழும்பி இருப்பான் கண்டிப்பா. ஆனா எது காப்பாத்துச்சு தெரியுமா? அவனுடைய செயல்பாடுகள் அவனை காப்பாற்றியது. மோசே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே சார்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவனுக்கு விரோதமா எந்த காரியமும் வாய்க்கல. அதனாலதான் நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, என்ன தெரியுமா, உங்களுக்கு முன்னாடி நின்று எத்தனை பெரிய மந்திரவாதிகள் வந்து ஒரு தகுடு வச்சாலும் சரி, அது வாய்க்காம போக என் தேவனாலே கூடும். ஏன்னா அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் போற வழியில எல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஆண்டவரை என்ன செய்யணும் ஆண்டவரை, நான் எந்த வழியில போகணும் ஆண்டவரை, இவங்க இப்படி கேட்கறாங்க, இந்த கேள்வி இப்படி கேட்கறாங்க ஆண்டவரை, என்ன சொல்லணும் ஆண்டவரை? உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்குதா? நீங்க தங்குற ஸ்தலத்துல, நீங்க போகிற வருகிற வழியில ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம் மோசே போல இருக்கிறதா? நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு வேளை அனுபவம் உங்களுக்கு இருக்குமானா, ஒருவேளை நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல பிசினஸ் பண்ணலாம், இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஆனா நீங்க ஜெபிக்கிறீங்களா? அதுதான் மேட்டர். ஆண்டவரோடு பேசுறதுக்கு ஒரு ஸ்தலம் வச்சிருக்கிறீங்களா? வண்டியில போகும்போது நான் என் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே போவேன்னு சொல்ல முடியுமா? அப்போ உங்க பிரயாணத்துல விபத்து ஏற்படாது. ஹல்லேலூயா. தப்பா உள்ள வண்டி வந்தாலும் அவருடைய கரம் உங்களை தூக்கி காப்பாற்றும். எத்தனையோ முறை நான் பார்த்திருக்கிறேன். சென்னையிலிருந்து ஒரு நாள் உடுமல்பேட்டை திரும்ப வந்துட்டு இருந்தோம். அடுத்த நாள் எனக்கு ஒரு பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர். சென்னையில இருந்து கிளம்பும் போது லேட்டு. நான்சி பக்கத்துல அயர்ந்து தூங்கிட்டா. நான் ஒருத்தன் தான் ஓடிட்டு வந்தேன். பாட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓட்டு வரும்போது சேலத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பைபாஸ் ரோடு, பெரிய பைபாஸ் ரோடு, நல்ல மழை, சரியான மழை. நவம்பர், ஆமா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசம் பயங்கரமான மழை. எனக்கு ஒண்ணுமே தெரியல, வைப்பர் போட்டிருக்கிறேன், ஆனா எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு மழை. நிறுத்துனா இன்னும் லேட் ஆயிரும். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான், ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தமானாதான் அடுத்த நாள் பிரேயருக்கு ஆயத்தமாக முடியும். என்ன பண்றேன்னு தெரியல, ஃபுல் ஸ்பீட்ல வந்தேன். கண்டிப்பா நான் சொல்றேன், 100க்கு மேலதான் வண்டி வந்துட்டு, 100, 110. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா,
டக்குன்னு அந்த பைபாஸ் ரோட்ல வரும்போது அந்த ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல் பக்கம் நிறைய வேனு லாரி எல்லாம் லைனா நின்று இருந்தது. அந்த மழை தண்ணியில ஒண்ணுமே தெரியாததுனால நிறைய பேர் கார் நிறுத்திட்டாங்க. நான் உள்ள வந்துட்டு இருக்கிற திடீர்னு ஒரு நாய் ஒண்ணு குறுக்க வந்ததுனால காரை லைட்டா அந்த ஸ்டேரிங் இப்படி திருப்பிட்டேன். ஸ்டேரிங்க திருப்பும் போது 2 வீல்ல கார் ஓடுச்சு, ஏதோ சர்க்கஸ்குள்ள ஓட்டுற மாதிரி. நான் நினைச்சேன் அந்த ஈரத்துல அந்த ரோடு தன்மையில கார் அப்சைடா மாறிடும், கீழே விழுந்துரும், திருப்பி போட்டுரும் தோசை மாதிரி நினைச்சா, யாரோ ஒருவர், உண்மையிலே சொல்றேன், நம்புறவங்க நமக்கு நம்பாட்டி போங்க, யாரோ ஒருவருடைய கரம் அப்படியே தள்ளினதை போல இருந்தது. காரை இப்படி திரும்ப வேண்டிய காரை தள்ளி விட்ட மாதிரி இருந்தது. காரை அப்படியே நிறுத்திட்டேன். ஒரு செகண்ட் எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி பயத்துல காரை ஓரமா போட்டேன். ஓரமா நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 100க்கு மேல தாண்டல, 90, 80, 90 வச்சுக்கிட்டேன். நான் பயந்தது அன்னைக்குதான் ரொம்ப மோசமா பயந்துட்டேன். ஆனா அந்த நேரத்துல நான் ஒண்ணு உணர்ந்தேன், என்ன தெரியுமா? ஒரு கரம், ஒரு காரியம் இதோ என்னுடைய காரை தள்ளிட்டு, இதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், உங்க கார்ல போகும்போது சினிமா பாட்டை வச்சுட்டு போனீங்கன்னா என் ஆண்டவர் உங்க காருக்குள்ள உட்கார முடியாது. உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காரணும்னா எந்நேரம் பார்த்தாலும் சினிமா பாட்டோ சினிமா காரியங்களோ ஓடும் போது வீட்டுக்குள்ள வந்து என் ஆண்டவராகிய பரிசுத்த தெய்வன் உட்கார முடியாது. இந்த பரிசுத்த தெய்வத்தை நீங்க அமர செய்யணும். உங்க வீட்டுக்குள்ள பக்கத்துல நீங்க உட்கார வச்சிருக்கிறீங்களா? உங்களை காப்பாற்றுவதற்கு ஆபத்து காலத்துல வந்தா மட்டும் ஆண்டவரை தேடுகிற ஒரு கிறிஸ்தவன் இன்னைக்கு வேண்டாம். ஆபத்து வந்தோடனே உடனே ஆண்டவரே பலிபீடத்துக்குள்ள போய் நிக்கிற கிறிஸ்தவன் என் ஆண்டவருக்கு இந்த கடைசி காலத்துல தேவையில்லை. இன்னைக்கு சொல்றாரு, கடைசி காலம், இது கடைசி யுகம், நீ விழித்திருந்து ஜெபிக்கணும். இது விழித்திருந்து ஜெபிக்கிறதுனா 24/7 அப்படியே கண்ணை முடிச்சிட்டு ஜெபம் பண்றது அதுவல்ல. நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். உங்க வீட்டுல நீங்க தேடி பாருங்க. உங்க வீட்டுல ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து பாருங்க. பாடல் பிளே பண்ணி பாருங்க. வசனங்களை அப்படியே யாராவது நல்ல பிரசங்கங்களை, நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களே, பரிசுத்தவான்கள் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே போட்டு விடுங்க. ஆடியோ ஸ்தோத்திர பலிகளை நீங்க பிளே பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள பிசாசு எல்லைக்குள்ளே நுழைய முடியாது. எத்தனை மந்திரங்கள் வைத்திருந்தாலும், எத்தனை பேர் எரிச்சலின் ஆவியோடு கூட சவுலை போல அந்த எல்லைக்குள்ள எப்படியாவது தாவீதை பிடிச்சு கொல்லணும் 300 பேரோட வராரு சவுலு. எங்கீங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி வாழ்ற ஊருக்குள்ள அந்த எல்லைய தொடர வரைக்கும் தான் அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் இருந்தது. எப்படியாச்சும் இவனை மாட்டணும், எப்படியாச்சும் இவனை கொல்லணும். ஆனா அந்த எல்லையை எப்ப விதித்தாரோ வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள, அதாவது சவுலுக்குள்ள இருந்த எரிச்சலின் ஆவி வெளியே போய் கர்த்தருடைய ஆவியானவர் இதோ அவனை நிரப்பினார், அவனும் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லி வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இது தாவீது வந்து ஜெபம் பண்ணாரு நான் சொல்ல மாட்டேன். தாவீது யாரை நம்பி போனாரோ அந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஜெபிக்கிற மனிதன், தேவனை தேடுகிற மனுஷன். இன்னைக்கு உங்களுடைய இருக்கிற இடத்துல ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்களும் நானும் தேவனை தேடவில்லை. இதுதான் உண்மை. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறீங்களா? நான் எந்திரிச்சோன்னு இதோ பாச நான் ஜெபம் பண்ற இடம் இதுங்க, நான் முழங்கால் போடுற இடம் எதுங்க, வேதத்தை இங்கதாங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன், என் கண்ணீர் இங்க நிலத்துல விதைக்கும் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இருக்குமானா நான் சொல்றேன், மோசையை போல கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காம செய்வாரு. நீங்க நீங்க வந்து பாக்கவே வேண்டாம், இந்த மனுஷன் எழுப்பி வந்துருவானோ, என் பிசினஸ்ல இந்த மனுஷன் எழுப்பி வந்துருவானோ, இல்ல என் பையனை கெடுக்கிறதுக்கு இங்க வந்துருவானோ, என் பிள்ளைய கெடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்துருவாங்களோ, பயப்படவே வேண்டாம். எந்த காலேஜில் கொண்டு விட்டாலும் உங்க பிள்ளை மேல கை வைக்க முடியாது பிசாசு. லவ் பண்ணி ஏமாத்திருவானோ, நிறைய பேரண்ட்ஸுக்கு என் பிள்ளை ஏமாந்துருவாளோ, யார்ட்டையாவது என் பையன் ஏமாந்துருவானோ. இல்லைங்க, நீங்க சரியா இருந்தீங்கன்னா. ஹல்லேலூயா. வீட்டுல அதாவது ஒரு எலக்ட்ரிஷியன் எங்க வீட்டுக்கு வந்தார். ஏசி ப்ராப்ளம் ஆயிட்டே இருந்துச்சு. ஏசி போட்டா எங்க லைன் இதாயிடும். ஒரு நாள் வந்து சுத்தமா எல்லா லைனும் போச்சு. வேற ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டேன். அவர் சொன்னாரு, சார் ஒயரிங் எல்லாமே செக் பண்ணணும் சார் இந்த வீட்டில் அப்படின்ட்டாரு. நான் தங்கி இருக்கிறது வாடகை வீடு, எப்படி ஒயரிங் எல்லாம் நான் செக் பண்ண முடியும்?
எல்லா வயரும் செக் பண்ணணும்ட்டாரு. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒரு நன்மையான காரியங்களை செய்தார். ஒரு நல்ல ஒரு மனிதனை எங்களுக்கு ஒரு எலக்ட்ரிஷியனா கொடுத்தார். இன்னைக்கு அவர் இல்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாரு. அவரு மணின்னு ஒரு ஐயா, அவரை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். அவருக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய எலக்ட்ரிஷியன்ஸ் வேறமா இருக்காங்க, ஆனா 100ல் ஒருத்தர் சரியான மனுஷனா இருக்கிறாங்க. அவர் ஏசிக்கு கீழே இருக்கிற சர்க்கியூட்ஸோ இல்ல ஒயரிங்கோ பார்க்கல. ஏசி ஆன் பண்ண சொன்னாரு. ஆன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் ஒயர் ட்ரிப் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? எங்க போயிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஒயர் ஃபுல்லா செக் பண்ணணுமா சார் அப்படின்னு? அதெல்லாம் வேண்டாம் சார், நான் முதல்ல மெயின் பாக்ஸ்ல போய் பாக்குறேன். எங்க போனாருங்க? உங்க வீட்டுல எல்லாம் மெயின் பாக்ஸ் இருக்குல்ல, வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருப்பாங்கல்ல, இந்த மெயின் தான் முக்கியம். நேரா போய் அந்த மெயின் பாக்ஸ்ல மெயின் ஆஃப் பண்ணிட்டு கட்டையை புடுங்கிட்டு கட்டையெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த பாக்ஸையை ரிமூவ் பண்ணி பார்த்தா அங்க ஒயரிங் எல்லாமே சர்க்கியூட்ஸ் எல்லாமே பழசா இருக்குது. அந்த ஒயரிங் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அங்க இருக்கிற ஒயரை மட்டும் மாத்திட்டு அவர் சொன்னாரு, இப்ப போடுங்க சார், ஒரு டீ கொடுங்க, நான் டீ குடிச்சுட்டு இருக்கேன். அது ஆஃப் ஆகாது. 20 நிமிஷம் ஏசி ஓடுது, 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆச்சு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த ட்ரிப்பே ஆகல, ஏசி சூப்பரா ஓடிச்சு. ஹல்லேலூயா. இதுல உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது எல்லாத்தையும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை, அப்பா அம்மாவை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. நீங்கள் முழங்கால் படியிட்டால் புரியுதுங்களா? சத்தத்தையே காணும். வீட்டுல ஒருத்தராவது முழங்கால் படியிடுங்களா இருக்கணும். என் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுல நான் கிரியை செய்யணும்னா, உன் வீட்டுக்குள்ள நான் வரணும்னா யாராவது ஒருத்தராவது முழங்கால் படியிடணும். இது இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் கிடையாது. சோதம் குமாரா தேசம் தெரியுமா? சோதம் குமாரா ஒண்ணு தெரிஞ்சா ஆம்னு சொல்லு, தலையாட்டு இப்படி உட்கார்ந்து தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் அழித்தார் இல்லைங்களா? பாவம் நிறைந்ததுனால சோதம் குமாராவை அழித்தார். அந்த சோதம் குமாரா தேசத்துக்காக ஒரு பரிசுத்தவான் ஆண்டவர்ட்ட முறையிட்டு ஜெபம் பண்ணார். அவர் பேர் யாரா சொல்ல முடியுமா? அவர் பேர் ஆபிரகாம். சோதம் குமாராவாக இங்க நினைக்கிறது வர மாட்டேங்க, வராது. ஆபிரகாம் ஜபிக்கிறாரு, ஆண்டவரே அந்த தேசத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, நான் திறப்பில நின்று ஜபிச்சிட்டு இருக்கிறாரு. ஆபிரகாம் திறப்பில அத்தனை ஜனங்களுக்காக இவர் ஜபிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுடைய சொந்தக்காரர் லோத்துடைய குடும்பத்தை மட்டும் தான் வெளியே விட்டாரு. சோதம் குமாராவை அழிச்சிட்டார். அவர் என்ன எதிர்பார்த்தாரு தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம். சோதம் குமார் அழிக்கப்படக்கூடாதுன்னா அவர் எதிர்பார்ப்பு என்ன சொல்லு? இல்ல, நீ இங்கிருந்து ஜெபிக்கிறடா, சோதம் குமாராக்கு வெளியிருந்து நீ ஜெபிக்கிற. ஆனா அந்த தேசத்துல பிறந்து வளர்ந்த யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு அங்க யாராவது ஒருத்தர் முழங்கால் படிட்டு இருந்தா, புரியுதுங்களா? அதாவது நான் உங்க குடும்பத்துக்காக கண்ணீரோட ஜெபிக்கலாம், ஆண்டவர் பாப்பாரு கேட்பாரு. ஆனா உங்க குடும்பத்துல நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும். என் வியாதி விலகணும், என்னுடைய ஆண்டவரே எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பலவீனம் மாறணும். ஆண்டவரே வீட்டுல குழப்பம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம், இதோ பில்லி சூனிய கட்டு இருக்கலாம், எதா இருந்தாலும் சரிங்க. ஆனா நீங்க முழங்கால் படியிட்டா, நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எப்பேற்பட்ட ஊழியக்காரத்தை கடந்து போனாலும் இது வேதத்தின் அடையாளம் இருக்கிறது. பெரிய ஊழியக்காரர் ஆபிரகாம் திறப்பில நின்றவர், சுவரை அடைத்தவர், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். ஆனா அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கவில்லை. ஏன் அப்படின்னா அங்க தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எழும்பி ஜெபிப்பானா? இன்னைக்கு எதுக்கு, அதாவது இயேசுடிக்கிறார் ஊழியத்துல இருந்து மோகன் சி லாசரஸ் ஐயாவும் வின்சென்ட் செல்வகுமார் ஐயாவும் தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீலங்கால ஒரு பெரிய யுத்தம் வந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. பயங்கரமான யுத்த களம். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, என்ன? சரி ஆண்டவரே, இங்க 4 மாவடியில இருந்து இல்ல,
நீ ஸ்ரீலங்காவுக்கு போ. அவங்க 2 பேரும், ஊழியக்காரங்க 2 பேரும் கீழ்ப்படிந்து ஸ்ரீலங்காவில போய் அங்க முழங்கால் படிட்டு கண்ணீர் வடித்து அங்க ஜெபிக்கிறவங்களை எழுப்பி நீ ஜெபம் பண்ணுன்னு செஞ்சாங்க. கவனிச்சீங்களா? அங்க அந்த ஜனங்க, அதாவது இங்க இருக்கிற ஊழியக்காரங்க மேட்டர் கிடையாது, ஆனா இவங்க எழுப்பி விட்டு ஜெபிக்க வச்சாங்க பாருங்க, தூண்டி விட்டாங்க பாருங்க. அவங்க ஜெபித்த போது தேசத்துல சமாதானத்தை என் தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க வீட்டுல சமாதானம் குறைவாவே இருக்குது அப்படின்னா நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ஜெபிக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. குடும்ப ஜெபத்துல நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமா உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது செஞ்சேரிக்காக நான் மறப்பதே கிடையாது. ஏன்னா இது எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய டாஸ்க். இதை நான் சரியா செஞ்சாதான் பெரிய காரியங்கள் அடுத்தது ஆண்டவர் கொடுப்பார். அதனால செஞ்சேரிய இதோ எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை நான் மறப்பதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுவேன், எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஒருத்தரை பலப்படுத்துங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிசினஸ், வேலையை, வீடு கட்டுமான பணியை நிறைவேற்றி கொடுங்க. நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரல? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, ஆனா இன்னும் உங்க வீட்டுல சமாதானம் இல்ல, இன்னும் ஒரு சில காரியங்கள் நிறைவேறல அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு, உங்க வீட்டுல நீங்க யாராவது ஒருத்தராவது அந்த காரியத்துக்கு கண்ணோக்கமா ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் காரியங்களை மாறுதலை முடிவு செய்வார். அதுதான் உண்மை. என் ஆண்டவர் இதோ இங்க மட்டும் பார்க்கிறவர் இல்ல. டேய் நீ ஜெபிக்கிறடா, சரி, அந்த வீட்டுல அவங்க ஜெபிக்கிறாங்களா? இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் தான் மோசேட்ட இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மோசேயை தேர்வு செய்தார். சும்மா பொறுமை ஆண்டவர் உத்தமனாய் இருக்க மோசேக்கு கொடுக்கல. மோசேய ஆண்டவர் அவ்வளவு விரும்பினார். கடைசியில அந்த மோசேய அவரே புதைத்தார். ஹல்லேலூயா. மோசேக்கு என்ன சொந்த பந்தமா இல்லாம இருந்துச்சு? மோசேக்கு 2 மகன்மார்கள் இருக்குது. மோசேக்கு பல கோடி ஜனங்க இருக்கிறாங்க, சகோதரமார்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இல்லடா, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ எனக்காக வாழ்ந்தியே. ஆண்டவர் மறக்க மாட்டாரு, தெரிஞ்சுக்குங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க அவருக்காக வாழ்ந்துட்டீங்கன்னா அவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். உபாகமத்துல பாருங்க, 120 வயசாகும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய சாவு பிளைன்ஸ்ல இல்ல. எங்க அவன் சாவு? ஹில்ஸ்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ மேல வா. மறுபடியும் அவன் அழைக்கிறார், நீ மேல வா. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு 120 வயசாச்சு, அவன் கண் பார்வை தெளிவா இருந்தது. 120 வயசுல மோசேவோட பார்வை தெளிவா இருந்துச்சு, தட்டு தடுமாறி போகல. சமீபத்துல அரவிந்த் ஹாஸ்பிட்டல் நான் போயிருந்தேன். எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ மனசெல்லாம் வேதனை. இத்தனோண்டு அந்த கண்ணாடி போட்டிருக்கு. அந்த கண்ணாடியை பார்த்தா அந்த பெரிய லென்ஸ் சொல்லுவாங்கல்ல, தட்டியா ஓப்பனா சொல்ல போனா ஒரு சில கிண்டல் பண்ணுவோம், சோடா புட்டி கண்ணாடின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைகள்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ வேதனை. என்ன டெஃபிஷியன்சி குறைவு? என்ன ஆண்டவர், இத்தனை குழந்தைங்க, இத்தனை குழந்தைங்க. குழந்தைங்க செக்ஷன்ல உட்கார்ற இடம் இல்ல தெரியுங்களா? நான் காலையில போய் காரை அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல பார்க் பண்ண போறேன். அவங்க சொல்றாங்க, சார் கீழே 950 கார் பார்க் ஆயிருக்கு. எத்தனை காருங்க? 950 கார் கீழே பார்க் ஆயிடுச்சு. நீங்க பார்க் பண்ண முடியாது, வெளியே நிறுத்திட்டு வாங்க. 950 காரம். உள்ள போனா ஜன கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஆனா மோசே கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு என் ஆண்டவர் கொடுத்த பெனிஃபிட் என்ன தெரியுமா? 120 வயசுல கண் பார்வை தெளிவாக இருந்தது. 2வது ஒரு பெனிஃபிட், அவன் முழங்கால் வலியில அப்படி நொண்டி நொண்டிலாம் நடக்கல. இன்னைக்கு பிள்ளைங்க வருங்க கீழே உட்கார மாட்டேங்குதுங்க. அதாவது அந்த முதுகு கீழே குமிவனாங்குது. ஒரு பிள்ளை வந்தா, வாலிப பிள்ளை, நான் கீழே உட்கார்ந்து இருந்தேன். எனக்கு எங்க போனாலும் கீழே உட்காரதான் பிடிக்கும். நான் அதிகமா சேர்ல உட்காரவே மாட்டேன். எங்க வீட்லயுமே சரி, எந்த விசுவாச வீட்டுக்கு போனாலும் அதிகமா நான் உட்காரவே மாட்டேன். நான் கீழே அப்படியே சாஞ்சு உட்காரணும், கீழே சாம உட்காந்துக்கணும், காலை மாட்டாக்கி. அதுதான் எனக்கு பிடிக்கும். கீழே உட்கார்ந்து இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை தாங்க,
வாலிப பிள்ளைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 13 வயசு தான். அதான வாலிபமா, டீனேஜ். கட்டப்பையில ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு என் பக்கத்துல வந்து அந்த கட்டப்பை எப்படி வச்சா குமிச்சுதானே வைக்கணும். சின்ன பிள்ளை தானே, நான் கவனிக்கல, பாத்துக்கிட்டே இருந்தேன். வந்தா குமியவே இல்லை, போயிட்டு அந்த முதுகு தண்டு வளையவே இல்லை. சரி, அது ஓகே. சரி, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் கீழே தானே உட்காந்து சாப்பிடுவோம். வருவோம் அந்த நாட்கள், எங்க போனாலும் கீழே தான் உட்காருவோம். உங்க வீட்லயும் வாசிங்க முடிச்சு நம்ம கீழே தானே உட்காந்தோம். டைனிங் டேபிளே இருந்தாலும் கீழே உட்காரதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி கீழே உட்காந்து சாப்பிடும் போது அந்த பொண்ணு சொன்ன ஒரு காரியம், நான் மேலே உட்காந்துக்கிறேன், அந்த எலும்பு வளையவே இல்லை. ஆனா மோசேவுடைய எலும்பு வளைந்தது. மோசே ட்ரக்கிங் போனார். அவருடைய சாவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ட்ரக்கிங்ல தான் முடிஞ்சது. ஹல்லேலூயா. நம்ம ட்ரக்கிங் எல்லாம் போனோம்னா, நான் ஒரு நாள் ட்ரக்கிங் போனேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. யாரோ சிரிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோட பிஃபோர் மேரேஜ், 10-15 வருஷம் இருக்கும், ட்ரக்கிங் போனேன். அப்படியே போகவே திருமூர்த்தி மலைக்கு மேல போகவே விழுந்துட்டேன் கீழே. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, பேனு கிடந்தேன். எந்திரா கீழே, சுளுக்கியா இருக்கடா, கடிச்சாலும் பரவாயில்லடா, முடியல, சாஞ்சிட்டேன். அப்படியே 10 நிமிஷம் சாஞ்ச எந்திரிக்கவே இல்லை. நான் மறக்கவே இல்லை. ஆனா ட்ரக்கிங்ல போனாரு மோசே. ஏன் தெரியுமா? அவர் பொறுமை உள்ளவராய் இருந்ததுனால, அவர் கண் பார்வை தெளிவாய் இருந்தது. அந்த மனுஷன் பொறுமையாய் இருந்ததுனால அதோ கை கால்கள் முடமில்லாதபடிக்கு ஆசீர்வாதத்தோடு கடந்து போகும்படி செய்தார். தேவன் தனிய ஆசீர்வாதத்தை என் மோசேக்காக வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் பொறுமை உள்ளவனாய் இருந்தார், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டார். ஆசீர்வாதம் இருக்குதுங்க பொறுமையில. ஆனா இன்னைக்கு பொறுமை இல்லாம நம்ம எடுத்து வைக்கிற காரியங்களில் அநேக காரியங்களை இழந்து போய் கொண்டிருக்கோம். மறுபடியும் ஒரு விஷயம், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாமா? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் போதுங்க, அதன் முடிவு நல்லது. பொறுமையை பார்த்துட்டோம். பெருமை இல்லாத மனுஷன் பொறுமையா இருக்கணும், அதையும் பார்த்துட்டோம். இப்ப மேல இருக்கிற கேட்டகரி பார்க்கணும் இல்ல? என்னன்னா, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. புரியுதுங்களா? அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த வரிக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர், நான்சியை தவிர. சிஸ்டர், டிரான்ஸ்லேஷன் போகுது சிஸ்டர், சொல்லு பாப்பா. எதுக்குடா நம்ம வாயை விட்டு மாட்டிக்கிறது? நீ எப்பேற்பட்டாலும் எனக்கு தெரியும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, 2 விதமான தவறு செய்யறோம். என்னன்னா, ஒரு மனுஷனை பார்த்தோன்னே அந்த மனுஷனை குறித்து நாம் ஆவியில நிர்ணயிச்சா ஓகே, ஆவியானவருடைய துணையோடு நிர்ணயம் பண்ணுவது ஓகே. ஆனா குத்தா மதிப்பா காதுல கேட்கறத வச்சு யாராவது சொல்லியிருப்பாங்க, இவன் இப்படிதாங்க, படிக்கவே மாட்டான், தூங்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான், ரொடன்னு இருப்பான் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, அந்த மனுஷனை பார்க்கும்போது, அந்த பையனை பார்க்கும்போது அதுதான் மைண்ட்ல ஓடும். அவங்க அம்மா சொன்ன மாதிரி தான் இவன் இருக்கான். சின்ன சின்ன காரியம் குத்த கண்டுபிடிச்சிருவோம். ஒரு மனுஷனை பார்த்தோன்னு ஆண்டு சொல்றாரு, தீர்மானம் பண்ணிடாத, ஆவியிலே நீ தீர்மானம் பண்றத தவிர மாம்சத்துல தீர்மானம் செய்வது தவறு. 2வது, ஒரு இடத்தை குறிச்சு, ஏதாவது ஒரு இடத்தை குறிச்சு, இந்த இடத்துக்கு போனாதான் நல்லா இருக்கும், அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்காது. நம்ம மைண்ட் செட்டு, நமக்கு மைண்டே செட் ஆயிரும். பஸ்ல அதாவது மயக்கமா இருக்கும், பஸ்ல ஏறி உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும் நினைச்சா அப்படிதான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். வாந்தி வருதுன்னு நினைச்சா வாந்தி வரதான் செய்யும். வந்துருச்சுன்னு வந்தாதான் செய்யும். நம்ம மைண்டு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். அதுதான் என் ஆண்டவர் சொல்றாரு. அந்த மறுபடியும் அந்த வரி சொல்ல மறந்துட்டானே, என்னது? ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்றீங்கன்னா உங்களுடைய மைண்ட் எப்படி தெரியுமா இருக்குது? அந்த ஏதோ ஒரு காரியம், கல்யாண காரியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல பலவீனம் நீங்கணும், சுகம் தரணும், குடும்பத்துக்காக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரிங்க. நீங்க ஜெபிக்கிற காரியத்துக்கு நீங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியம் எப்படி வருது? ஒரு வேளை பாசிட்டிவா வந்தா உங்க இருதயம் ஏத்துக்குது, அப்பா ஸ்தோத்திரம், நான் வேண்டினபடியே நடக்கிறது. ஆனா நெகட்டிவா வந்தா
என்ன நடக்குது தெரியுமா? அவங்களால ஏத்துக்கவே முடியறதில்லை. அது தப்பா ரைட்டுங்களா? தப்பு. எதை வச்சு தப்புன்னு சொல்றேன்னா, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அதாவது நீங்க காத்துட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிற காரியத்துக்கு நான் அடையாளம் சொல்றேன். பிசாசு கொடுப்பதற்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. என்ன பெரிய வித்தியாசம்னா, பிசாசு உங்க கையில நீங்க ஜெபிக்கிற காரியத்தை காது கொடுத்து கேட்டுட்டு பிசாசு கொடுக்கறான்னா அது டக்கு 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 டக்குன்னு வந்துடும். கொஞ்சம் கூட டிலே இல்லாம நீங்க அதுக்கு அதாவது வேர்வையை சிந்தாம, வேர்வை உழைப்பினால மட்டுமல்ல ஜெபத்தினாலும் உண்டு. நான் கண்ணீரோட நான் ஜெபம் பண்ண பாஸ்டர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? கண்ணீரோட கம்பீரத்தோட இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் சும்மா சொல்லல இந்த வார்த்தைகள் எல்லாம். அதெல்லாம் செய்யாம உங்க கையில ஒரு காரியம் கிடைக்குது அப்படின்னா நீங்க நினைச்சுக்கங்க, அது பிசாசு கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியத்துக்கும், காலையில சுவிசேஷ ஊழியத்துக்கு போறாரு அப்படின்னா நைட்டு முழுக்க என்ன செஞ்சாருங்க? இயேசு ஜெபித்தார். வனாந்திரத்துல ஆண்டவர் தூரமா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. தன்னுடைய சிலுவை மரணத்துக்காக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார். சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஜெபித்தாரு. தன்னுடைய சிலுவை மரணத்துக்கும் ஆயத்தமாக அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் நமக்கு இந்த 3 வருஷ ஊழியத்துல காண்பித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்க கையில உடனுக்குடனே நீங்க ஜெபிக்கிற காரியம் டக்கு 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 டக்குன்னு கிடைச்சிருச்சுன்னா அது என் ஆண்டவர் கொடுத்தது அல்ல, பிசாசு உங்க கையில கொடுத்து தப்பான வழியில போக வைக்கிறான். ரெண்டாவது, நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிற காரியம் உங்களுக்கு பாசிட்டிவா கிடைக்கல, நெகட்டிவா மாறுது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்குங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாயிட்டாரு. இதனுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? மோசேட்ட போய் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தான் என் ஜனங்களை விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வரணும் சொல்றாரா? சொன்னவர் என்ன செஞ்சிருக்கணும்? வழி ஆயத்தம் பண்ணிருக்கணும் இல்ல? புரியுதுங்களா? சொன்னவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? அங்க மோசேக்கு போனோன்னு அந்த ஜனங்களை விடுதலை செஞ்சு கொண்டு வர்றதுக்கு ஆயத்தப்படுத்திருக்கணுமா இல்லையா? சொல்லுங்களேன். நல்லதானங்கிற. ஆனா அவர் அதை செய்யல. என்ன செய்யறாரு? ரொம்ப நாள் மோத விடுறாரு. லேட் ஆயிட்டே இருக்குது. பார்வோன்ட்ட போய் கேட்கிறாரு, மோசேக்கு ரிஜெக்ஷன். கூட்டிட்டு போங்கிறாரு, விட மாட்டேங்கிறாரு. ஒரு சில டைம் எத்தனை முறை தெரியுமா? 1-2 முறை இல்ல. பார்வோன் இடத்துல இதோ வெறுமையை பார்த்த மோசே நிறைய முறையை பார்க்கலாம். அப்ப யோசனை பண்ணிருப்பார், நான் நினைக்கிறேன், என்னது ஆண்டவர் போய் பார்வோன்ட்ட காமி ஜனங்களை விடுதலை செஞ்சு கொண்டு வந்தானே எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. ஆனா இவன் விடவே மாட்டேங்கிறானே, ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. நமக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ற மாதிரி. நம்ம போய் முட்டி மோதிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு தடவை என்ன யோசிப்பு தெரியுமா? என்னடா இது, நமக்காக பறிஞ்சு பேசுவாருன்னு பார்த்தா சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் சும்மாவே உட்கார்ந்து இருந்தா என்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. இப்போ வீடு பாக்குறீங்க, போகியத்துக்கு ஒரு வீடு இல்ல வாடகைக்கு ஒரு வீடு, ஒரு புரோக்கர் மூலயமா, புரோக்கரேஜ் மூலயமா அந்த புரோக்கர் இந்த வீட்டை காமிச்சு கொடுத்துட்டாரு. என்ன எதிர்பார்ப்பீங்க புரோக்கர்ட்ட? காமிச்சு கொடுக்கறது மட்டுமா? நமக்காக ஏதாவது ஒரு வேலை கொஞ்சம் கம்மியா பேசணும், கரெக்ட் இல்லையா? கொஞ்சமாவது 5 லட்சம் சொன்னா ஒரு 4.5 லட்சத்துக்கு புரோக்கர் பேசினாருன்னு வச்சுக்கோங்க, சரி நல்ல மனுஷன் நமக்காக பேசுறாரு, புரியுதுங்களா? ஆனா அவரு இதுதான் வீடுன்னு மட்டும் காமிச்சிட்டு பேசாம உட்கார்ந்துருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? பத்திக்கிட்டு வராது? என்னது, நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளே வழக்காடிட்டு இருக்கோம், நம்மளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், உட்கார்ந்து இல்லைங்க 5 லட்சம், இல்லைங்க 4.5 புரோக்கரை பாக்குறது. வாயே திறக்கல, இவருக்கு எதுக்கு நான் கமிஷன் கொடுக்கணும்? கோபம் வரும் வராது. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி காமிச்சு கொடுத்துட்டாரு. புரோக்கர் அவர் என்ன வைக்கல. நான் என்ன உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக சொல்றேன். ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டாரு, கூட்டிட்டு வான்னு. ஆனா மௌனமா இருக்கிறாரு. பார்வோன் ரிஜெக்ஷன் லெட்டர் தான் வருதே தவிர ஓகேங்கிற ஒரு ஆஃபர் லெட்டர் வரவே மாட்டேங்குது மோசேக்கு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் பார்க்க செய்கிறார் ஜனங்களை.
உடனுக்குடனே ஒரு காரியத்தை செஞ்சுட்டா ஆண்டவருக்கு வேல்யூ இல்லைங்க. அங்க இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு கேட்கிறதை உடனுக்குடனே வாங்கி கொடுப்பதோ, இல்ல அங்க கூட்டிட்டு போங்க இங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது உடனுக்குடனே கூட்டிட்டு போவதனாலயோ நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என் அம்மா நல்லவங்க எங்க அப்பா நல்லவங்கன்னு எடுத்துக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க. நோ. ஹல்லேலூயா. போட்டி நடக்கும். 2 பிள்ளைகளை பெத்துட்டா நீ அப்பா பையன் நீ அம்மா பிள்ளை. போட்டி நடக்கும். ஒரு வீட்டுல போட்டி நடந்தது. என்னன்னா அவங்க அப்பா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாராம். ஆனா அவங்க அம்மா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நல்லவங்களாயிட்டாங்க. பிள்ளைகளுக்கு எங்க அம்மா தாங்க பிடிக்கும். 2 பிள்ளைகளும் சொல்லுதுங்க எங்க அம்மா தாங்க பிடிக்கும். அவங்க அம்மாவும் பாத்தீங்களா எங்க வீட்டுல எங்க கூட தான் இருக்கும். ரைட், ஓகே, வாங்கி கொடுப்பதுனால நினைச்சேன். வாங்கி கொடுக்கறதுனால ஒரு கட்டம் வந்தது. ஒரு கட்டம் வரும்போது அம்மாவா அப்பாவானா பிள்ளைங்க 2 ஜம்ப் பண்ணி அப்பாட்ட போயிடுச்சு. இத்தனைக்கு அப்பா எதுவுமே செய்யல. எதை கேட்டாலும் நோ, எதை கேட்டாலும் இப்ப இல்ல, எதை கேட்டாலும் பார்க்கலாம், பொறுமையாயிரு. ஆனா இங்க நோ கிடையாது. கவனிங்க, முடிச்சிட்டேன். இங்க நோ கிடையாது. அம்மா கிட்ட சரிடா குட்டி, சரிடா செல்லம், ஓகே போலாம், அம்மா உனக்காக தானடா இருக்கேன். நீங்க அப்பா இல்லாத மாதிரி அந்த பில்டப் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. பிள்ளைகள் டக்குன்னு தாவணும்னு அந்த அம்மாவுக்கு அந்த தாயாருக்கு தாங்கவே முடியல. கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இத்தனை நாட்கள் பிள்ளைகள் என் கூட இருந்தாங்க, டக்குன்னு போய் அப்பாவோட ஒட்டிக்கிட்டாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா உங்க பிள்ளைகள் எதையுமே பார்ப்பதில்லை, கவனிப்பதில்லை? இல்லை, உங்கள் பிள்ளைங்க உங்க நடத்தைய உங்க பேச்சை எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. நோன்னு சொல்ற தகப்பனையும் கவனிக்கிறாங்க. ஏன் நோன்னு சொல்றாரு, ஏன் ரிஜெக்ட் பண்றாரு, ஏன் டிலே பண்ணி வாங்கி தர்றாரு, அதை உங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கவனிக்குதுங்க. அதுல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் அப்பா நோன்னு சொன்னாலோ ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்துல அவர் எனக்காக செய்வார். அதை அவங்க புரிந்து கொள்ளுகிறார்கள். சேர்ந்து தப்பா கணக்கு போட்டுறாதீங்க உங்க பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அதுங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? இத்தனோண்டு இல்லைங்க. அந்த இத்தனோண்டு கிட்ட உட்கார்ந்து கேட்டாலே தெரிஞ்சிடும் வீட்டுல என்ன நடக்குதுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இப்போ சில டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்தது இல்ல, அந்த குழந்தைங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன் அதிகமா. கொஞ்சம் இடையில அந்த அண்ணாச்சின்னு ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா சன் டிவில? அந்த குட்டீஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும். அந்த மாதிரி குட்டீஸ் இங்க இல்ல நம்ம சர்ச்சில். இத்தனூண்டு அதை உட்கார வச்சு அது சேர் மேல ஏற முடியாது. அப்பாவா அம்மாவா அப்படி கேட்கும் போது எங்க அப்பா இப்படி எல்லாம் பேசுவாரு, எங்க அம்மா அப்படி எல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்ப எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றாங்க தெரியுமா உங்க பிள்ளைங்க? சர்வசாதாரண நம்மள நீங்க நினைச்சுக்காதீங்க என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர். மண்ணை பார்த்தா விண்ண பாப்பான், விண்ண பார்த்தா மண்ணை பாப்பான். இல்லம்மா, நான் இப்போ சொல்லுவேன், ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணை பார்த்து பேசுறவன் ஓகே, கீழே பாக்குறவன சரி செஞ்சிருக்க. எப்பவுமே உங்க முகத்தை பார்க்கணும், உங்க கண்ணை பார்த்து பேசணும். அதுதான் ஒரு ஆண்மை, ஒரு தைரியம். பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. அதெல்லாம் அந்த காலம் அப்படியே கிளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இல்லையா? இந்த காலம் அந்த காலம் நான் சொல்லல. நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கிறத காண்பிக்கணும். அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். தயவு செய்து நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. தப்பு கணக்கு போட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. பிள்ளைகள் சரியாயிருக்கிறார்கள். இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எதையுமே நீ நிர்ணயம் பண்ணிடாத, ஆவியானவருடைய துணையோடு கூட நிர்ணயம் பண்றதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு தேவை பொறுமை. ஆமென். பொறுமை. அந்த அம்மா சொன்னாங்க, என்ன பண்ணி வச்சாரோ தெரியல, அவங்க அப்பா வெளியில கூட்டு எதை வாங்கி கொடுத்துட்டாரோன்னு. அவங்க அப்பா சொல்றாரு, நான் எதையுமே வாங்கி கொடுக்க மாட்டேன், எதை கேட்டாலும் நோன் தான் சொல்லுவேன், ஆனா என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சுக்கும் எனக்கு தெரியும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆண்டவர் இதே மாதிரி லேட் பண்ணுவார். அவருக்கு தெரியும் நம்ம அவரை புரிஞ்சுக்குவோம்னு சொல்லி. ஹல்லேலூயா.
பிசாசு உடனே கொடுத்துருக்குவான். ஆனா ஆண்டவர் உடனே கொடுக்கிறவர் இல்ல, டிலே பண்ணி கொடுப்பாரு. ஆனா அது ஆசீர்வாதமாய் நிலையானதாய் நிலையும். அதுக்கு தேவை, தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன், பொறுமையா இருங்க. எதுக்காக செபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு ஏற்றபடி ஒருத்தே சாமியாட ஆரம்பிச்சிட்டா உட்கார முடியலன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன். எதற்காக செபிக்கிறீர்களோ அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தேவை பொறுமை. அந்த பொறுமை இல்லைன்னா எதுவுமே இல்லை. தயவு செய்து பொறுமையா காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார், உங்க பிசினஸ பாதுகாப்பாரு, உங்களுடைய வேலையை பாதுகாப்பாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாசம். என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, நீ உத்தமன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? நீ பொறுமையா இருந்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் நீ உத்தமத்துல உண்மையா இருக்கிறாய். ஏன்னா பொறுமையுள்ள ஒரு மனுஷனை எந்த மனுஷனாலையும் அவ்வளவு சீக்கிரம் சாய்க்க முடியாது. பொறுமை இழந்து போய் கத்துறீங்க பாருங்க, பொறுமை இழந்து போய் யோசிக்கிறீங்க பாருங்க, அதுதான் பிசாசுக்கு வேணும், அது தந்திரம். அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமா? தலைகளை தாண்டி ஆவியானவர் இன்னைக்கு உங்களை நிரப்பி பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்க, தயவு செய்து மனம் திரும்புங்க. இன்னைக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஏரோது கேள்வி மேல கேள்வி கேட்ட போது, பிலாத்து கேள்வி கேட்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையுள்ளவராக ஆயிருந்து ஆன்சர் பண்ணாரு. இன்னைக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு பொறுமை தேவை. இன்னைக்கு பிசினஸ் நடத்துவதற்கு பொறுமை தேவை. வேலையில் ஆசீர்வாத உயர்வை காண்பதற்கு பொறுமை தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உயரணும்னா நீங்க உங்களுக்கு பொறுமை வேணும். எனக்காக ஆண்டவர் என்ன வழி வச்சிருக்கிறாரு உடனுக்குடனே பேச மாட்டாரு, பொறுமையா காத்துருங்க. ஏன்னா ஆண்டவருடைய வேதவசனம் தெரியுமா சொல்லுது? என் நினைவு உன் நினைவல்ல, என் வழி உன் வழி அல்ல. அப்ப என்ன வழியில போனாதான் ஆசீர்வாதம்? அவர் வழியில போனாதான் ஆசீர்வாதம், அவர் நினைப்புல போனாதான் ஆசீர்வாதம். ஒப்பு கொடுக்குறீங்களா? தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷமா மாத்திரம், ஆண்டவரே நீங்க கேட்ட வார்த்தையின்படி எனக்கு பொறுமையை தாங்கப்பா, தயவு செய்து கேளுங்க பார்ப்போம். பொறுமை, எனக்கு பொறுமையான இருதயத்தை தாங்கப்பா. நான் பொறுமையா சிந்திக்கணும், நான் பொறுமையா வாழணும். ஆண்டவரே சார்ந்த குணத்தை போல உண்மை போல நான் வாழணும். ஏசப்பா நான் உண்மை போல வாழணும். கேளுங்களேன், நான் உண்மை போல வாழணும். எல்லாவற்றிலும் நான் பொறுமையுள்ள ஒரு மனுஷியாய், ஒரு பொறுமையுள்ள ஒரு மனிதனாய், எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் பொறுமை இழந்து எதையும் நான் இழந்து விடாதபடிக்கு. இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளை இழந்து போறாங்க தெரியுமா? பொறுமை இல்லாம பிள்ளைங்களோடு கம்பேர் பண்ணி பேசுறதுனால பிள்ளைங்க ஏதோ தற்கொலைக்கு போயிருதுங்க. ஒரு சில இடத்துல பார்த்தா பிள்ளைகளை ஏதோ பொறுமை இல்லாம கேட்ட கேள்விகள் ரொம்ப மோசமா இருக்கும் போது அந்த பிள்ளை ஓடி போய் தற்கொலைக்கு போயிடுறா, இல்லைன்னா தவறான பாதையில போய் விழுந்துடுறா. அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் கம்ஃபர்ட் பண்ற மாதிரி யாராவது ஒரு பையன் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டா அந்த பிள்ளை லவ்ங்கிற கேட்டகரியில எங்க தெரியுமா விழுகிறா? பொறுமை இல்லாம பெற்றோர் பேசுகிற வார்த்தையினால இந்த பிள்ளை தடுமாறி கொண்டிருப்பா. தயவு செய்து நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த பொறுமையை ஏன் கொடுக்க சொல்றாருன்னா இதனாலதாங்க காரணம். ஆண்டவரே நான் பொறுமையா என் கணவர்கிட்ட பேசணும், நான் பொறுமையா என் மனைவிட்ட பேசணும். ஆண்டவரே நான் பொறுமையா என் பிள்ளைகள்கிட்ட நான் பேசணும், பொறுமையா என்னுடைய வேலை ஸ்தலத்துல நான் நடந்து கொள்ளணும். எப்பதோ ஆண்டவரை நீ கொடுக்கிற பொறுமையில எப்பதோ நீ பிசினஸ் ஆசீர்வதிக்கணும், ஊழிய பாதை ஆசீர்வதிக்கணும். பொறுமையா இதோ மோசையை போல உண்மை போல நான் வாழணும். இந்த வாக்கு தத்தத்தை என் தேவன் கொடுத்து எங்களை உத்தமத்துல நடத்துங்கப்பா. இதோ அநேக ஆசீர்வாதங்களை பொறுமையினாலே பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யணும்னு சொல்லி இந்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், வறுமையாக்குகிறோம். நாங்க எவ்வளவேனும் சிறுக நீர் அவ்வளவேனும் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.